வணக்கம். முதல்ல பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சபாஷ் சொல்லணும். ஏன்னா, விஜயும் அவருடைய தாவேகாவும் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி அருமையான ஒரு டெமோ காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நாளா ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்க. அது அவங்க தரவே இல்ல. பாண்டிச்சேரிக்குள்ள குடுத்துருந்தா என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். கடைசியில ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி குடுத்தாங்க. அதுவும் எப்படி 30 கண்டிஷன்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது. கியூஆர் கோட் நம்பர் இருக்கணும். டோக்கன் இருக்கணும். 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி. நோட் த பாயிண்ட். இதெல்லாம் கண்டிஷனுக்கு ஏற்றுக்கிட்டா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாங்க. அதுவும் டவுன்லாம் இல்லை, உப்பலங்காட்டுன்னு சொல்லி பாண்டிச்சேரி அவுட்டரில் சர்க்கஸ் நடத்துகிற இடம். மரமோ செடி கொடியோ பில்டிங்கோ எதுவும் இல்லாத பார்த்து கொடுத்தாங்க. இதுக்கு அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு கடைசியில் போலீஸ் மேலே பழிய போட்டுருவாங்கன்னு பயம். அவங்க சேஃப்டி அவங்க பார்க்க தானே செய்வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எந்த அரசியல் கட்சியும் பொதுக்கூட்டத்துக்கு இத்தனை கண்டிஷன் ஏற்றுக்க மாட்டாங்க. கடுமையாக கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்துவாங்க. இவங்க தான் வித்தியாசமான ஆளாச்சு. நல்லதை கெட்டதுன்னுவாங்க, கெட்டது நல்லதுன்னுவாங்க. பொதுவாக சொன்னால் தற்கொலை அப்படின்னு அந்த மாதிரி தான் செய்வாங்க. பயங்கரமாக பாராட்டிக்கிறாங்க. தலைவர்லேருந்து ஆதவ்லேருந்து புஷி ஆனந்த் வரைக்கும் பயங்கரமாக பாராட்டிக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லேடி எஸ்பி வந்து புஷி ஆனந்த் எல்லாத்தையும் உள்ளே விட சொல்லும் போது கடுமையாக திட்டிக்கிறாங்க. 40 பேர் சாவுக்கே நீங்கள் தான் காரணம்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து பாராட்டியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு வந்து சரியில்லையா, இந்த மாதிரி தான் நடத்தணும்னு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துக்கிறாங்க. அதனால் தமிழக அரசும் காவல்துறையும் பாண்டிச்சேரியில் என்னென்ன கண்டிஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கமாக நாகப்பட்டினத்தில் ரன்னிங்கில் இருக்கிற திட்டம், முடிஞ்சு போன திட்டங்கள்லாம் வாக்குறுதி என்னாச்சுன்னு எகத்தாளமாக கேட்ட மாதிரி, அங்கேயும் தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணுற ரேஷன் கடைகளை பற்றி தெரியாமல் இவ்வளோ பேர் மாநிலத்தில் ஒரு ரேஷன் கடை இல்லையான்னு அங்கலாச்சாரம். அங்கே தீபாவளி எப்போ ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு ஏன் அப்டேட் இல்லையான்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. மீட்டிங் நடக்கும்போது விஜய் ரசிகருடைய லீலைகள் எல்லாம் இருக்குமா, ஒரு கோஷ்டி வந்து சட்டையெல்லாம் கழட்டி அவர் பஸ்ஸை தொடச்சி வணங்கி ஆராதனை பண்ணி பயங்கர காமெடி பண்ணி எப்போ தான் இதெல்லாம் திருந்துவாங்களே தெரில. இந்த எஸ்ஐஆர் சொல்கிறாங்களே, அதில் வாக்காளர் நீக்கம், இது உங்களுக்கு பேரில் நீக்க முடியாதா?